வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நியூரல் பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம என்ன படிக்கிறோமோ, என்ன புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மூளை தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, வளர்றது அப்படின்றத தான் நம்ம காட்டுறோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி இது ரொம்ப பொதுவாக இந்த கருத்து ரொம்ப புதுசு. அதாவது இது ரொம்ப பழமையானது இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த சப்ஜெக்டை படிக்கணும், காக்னிட்டிவ் நியூரோ சைக்காலஜி அப்படின்றத சொல்லணும்னு சொன்னால் அது ரொம்ப இந்த அளவுக்கு அதுக்கு வளர்ச்சி இல்லை. இப்போ புதுசாக ஒரு 30 வருஷத்துக்குள்ளே தான் இது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ரொம்ப புது புது சப்ஜெக்டு, இது ரொம்ப புது நியூ ஐடியாஸ், நியூ கான்செப்ட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, இதை நம்ம மூளையை இப்படி பழக்க முடியும்னு நம்மளுக்கு நம்ம பாரத திருநாட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இது ஒரு கான்செப்டுன்னு இப்போ தான் சொல்ல துவங்குறோம். ஆனால் நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய அளவில் இப்போ வேதம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் எழுத்தெல்லாம் கிடையவே கிடையாது. காதில் கேட்கும், மனசில் நிறுத்திக்கும், இப்படி தான் சாப்பாடு இருக்கணும், இப்படி தான் அதை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நோட் இல்லாமல் எழுது இல்லாமல் காதில் கேட்டு மொத்தமே நினைவு வச்சுப்பாங்க. 7 காண்டம்னா 7 காண்டத்தையும் நினைவு வச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு தமிழ் வாசிக்கணும், ஒரு 10,000 பாடல்கள் இருக்குது, 10,000த்துக்கு மேலேயே இருக்குது கம்பராமாயணத்தில். அப்படின்னா அந்த 10,000 பாடல்களையும் பாடம் சொல்லியே ஒருத்தர் படிப்பாங்க, திருப்பி சொல்லுவாங்க, அதனோட பொருளோடு சேர்த்து புரிஞ்சுப்பாங்க, அப்படியே அந்த பாடல்கள் நினைவில் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இது என்னது? த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் டு லேர்ன், எபிலிட்டி டு அடாப்ட் டு நியூ திங்ஸ் அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு தமிழே தெரியாது, நம்மளுக்கு ஒருத்தருக்கு நம்ம போய் தமிழ் சொல்லித்தரப்போகிறோம், அவங்களுக்கு அதனோட உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அது கூட தெரியாது அப்படின்னு சொன்னால் அது முதல்லேருந்து நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். இது நமக்கு தமிழ் தெரியுன்றதுனால இல்லை, நம்மளுக்கு ஒரு வேறு ஒரு பாஷை தெரியாது, மராட்டி தெரியாது அப்படின்னா அந்த மராட்டி மொழியை முதல்லேருந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து கற்றுக்கணும்னு சொன்னால் அப்போவும் அந்த பிரெயின் என்ன பண்ணும், தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த புதுசாக என்னமோ இந்த சொல்லித்தரப்போகிறாங்க போல் நம்ம தினமும் அதில் 1 மணி நேரம் செலவாக்கணும்னு சென்ற பதிவில் பார்த்தோம். நம்ம ஒரு 10 மணி நேரம் படித்து பிரெயினை கண்டிஷன் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி படித்து அப்படி பழக்கப்படுத்தினோமான அது நாளைக்கும் அந்த நேரத்துக்கு படிப்பாங்க அப்படின்னு தன்னை தயார் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அது போல் புத்தகத்தை எடுத்த உடனே இட் வில் பி ரெடி டு அகாமடேட் என்னெல்லாம் படிக்கிறோமோ அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படின்னா என்ன? முழு கவனமும் நம்ம செய்கிற வேலையில் செலுத்தணும். என்ன படிக்கிறோம், என்ன எழுதுகிறோம், நம்ம எங்கே உட்காந்துருக்குறோம், நம்ம பக்கத்தில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் எதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்குறோம், கவன சிதறல் எங்கே ஏற்படுறது, கவன குறைபாடு எங்கே இருக்குது. கவனம் சிதறது வேறு, கவனம் குறைபாடாக இருக்கிறது வேறு. ஆனால் வகுப்பில் தான் உட்காந்துருக்குறோம், ஆனால் மனம் எங்கேயோ அலாஸ்காவுக்கு தாண்டி போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் அதுபோல் எந்த விதமான ஓட்டங்கள் இல்லாமல் கவன குறைவு ஏற்படாமல் முழு கவனத்தையும் அந்த வகுப்பில் செலுத்தி படிக்கணும்னு நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம ஆசிரியர். அந்த பழக்கத்தை எப்போவும் நம்ம மேற்கோள் காட்டணும், எப்பவும் கை கொள்ளணும். அப்படின்னா அப்போ நம்மளுக்கு நிறைய அளவில் பெரிய அளவில் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்கிறது 2 விஷயத்தில் நடக்கும். ஒன்று ஃபங்க்ஷனல், இன்னொன்று ஸ்ட்ரக்சரல். ஸ்ட்ரக்சரல்னால் என்ன? நம்ம இப்போ புதுசாக படிக்கிறோம், புதுசாக நியூரல் நெட்வொர்க்கு வரும்னு சென்ற பதிவில் சொன்னோம். எப்படி மேலே மேலே நம்ம புது விஷயங்களை கற்றுக்கும் போது அதுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் வரணும், அதுக்கு ஒரு லிங்க் வரணும். அப்படின்னா அந்த நியூரல் நெட்வொர்க் பெரிய அளவில் ஒரே விஷயத்துக்கு நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுக்கோம். இப்போ சங்கீதம்னு வச்சுக்கோங்க, இசை பாடணும், முதல்ல பயிலணும், பயின்ற பிறகு பயின்றத்தில் செம்மைப்படுத்திக்கணும், செம்மைப்படுத்தின பிறகு அதுக்கு புது அந்த பிறுக்காலாம் வரணும், கம்பீதம் வரணும், ஸ்வரப்பிரஸ்தாரங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம பழக்கப்படுத்தினா தான் வரும். யூ ஷுட் ப்ராக்டிஸ் ஆன் தட். எந்தெந்த நோட்டில் எப்படி சஸ்டெயின் பண்ணோம், எப்படி, அது ஒரு பெரிய விஷயம். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயோ 5 நிமிஷத்துக்குள்ளேயோ அது சொல்கிற விஷயம் இல்லை. இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் நாலேஜ். இட் கேனாட் பி கிவன் அஸ் அ தியரி ஃபார்மேட்டில் நம்ம சொல்லித்தர முடியாது. அதுக்கு ரொம்ப சிரமமாக, இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறது கடினமானது. சொல்கிறவங்களுக்கும் கடினம், கேட்குறவங்களுக்கு அதுக்கு மேலே ரொம்ப இது என்ன ஒரு முழுசாக புரியாது போல இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கிறதா இருந்தாலும் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி யூஸ் ஆகும்.
அப்புறம் ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ், சிலவங்களுக்கு ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஒரு பிரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இல்லாட்டி வேணால் அவங்க எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டாங்க. இருந்தாலும் சில நேரத்தில் அது என்ன பண்ணும், சில ஏரியாவில் இருக்கிற ஃபங்க்ஷனை தானே அது வேறு ஒரு ஏரியாவுக்கு மாற்றி அங்கே போய் சிறப்பாக வேலை செய்யும். அதனால தான் பிரெயினை வந்து எப்போவுமே ரீவயர்டு டு மியூசிக் பண்ணாமல் ப்ரீ வயர் டு மியூசிக் அப்படின்னு நெய்வாக இருக்கும்போது நிறைய சங்கீதத்துக்கு நம்ம எக்ஸ்போசர் கொடுத்தாக்க நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், தட் இஸ் ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன் என்னல நம்பர் ஒர்க், பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், டிசைனிங், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், எஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள ட்ராயிங், பெயிண்டிங், அப்புறம் வந்து இசை, கிராஃப்ட் ஒர்க்கு, இது எல்லாமே சிறப்பாக வரும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், இசைக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம தயார் பண்ணிட்டா தொடர்ந்து இசை இருக்கணும், அதில் கவனம் இருக்கணும். மைண்ட்ஃபுல்னஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம் முன்னாடி. ஸோ அந்த அடிப்படையில் தொடர்ந்து இதை பயின்றுட்டே வந்தால் ஓவர் த பீரியட் இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸில் நிறைய மாறுபாடுகள் இருக்கும். நம்ம சென்ற பதிவில் கூட சொன்னோம், நம்மளோட இந்த கார்பஸ் கொலாசம் இருக்கே, வலது பக்கத்து மூளையும் இடது பக்கத்து மூளையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நர்வு, பண்டில் ஆஃப் நர்வு இருக்கே, அது சாதாரண எல்லாருக்கும் ஒரு ஆள்காட்டி விரல் பருமனுக்கு தான் இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் கட்ட விரல் பருமனுக்கு இருக்கும். அப்படின்னு சொன்னால் இந்த இசை பயின்றவர்கள், அதாவது வலது பக்கத்து மூளைக்கு சிறப்பான வேலைகளை கொடுத்து அதை நல்ல ட்ரைனிங் அதுக்கு ஒரு பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட கார்பஸ் கொலாசம் ரொம்ப தடிமனாக இருக்கும். அந்த பருமனாக இருக்கிறதுக்குன்னு சொன்னால் அதில் புதுசான நியூரல் நெட்வொர்க்கு தொடர்ந்து இருக்கும். இதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் எப்படி பழக்கப்படுத்த முடியும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர நேற்று ஒரு மாணவர் கேட்டார். அப்போ இது சொல்லித்தர முடியும். ஆனால் இதுக்கு முதல்ல முக்கியமானது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத நம்ம பழக்கப்படுத்தணும். ஆனால் இதில் நம்மளோட இந்த நியூரல் நெட்வொர்க் பார்க்குறோம், நம்மளோட நியூராலஜி படிக்கிறவங்க இல்லை இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் ஒன்று சொல்லித்தருவோம். அதாவது சினாப்ஸ் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இப்போ நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம், ஒரு நீல கலரில் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா அந்த நீல கலர்ன்றது அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இந்த ப்ளூ கலர் அப்படின்றத புரிஞ்சிக்கும் போது அது என்ன ஆகுது, அந்த கலருக்கு ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்த மனசில் வாங்கிட்டு இதுதான் நீ ப்ளூ கலர்னு ஏற்கவே நம்மளுக்கு தெரியும். இதை கொண்டு போய் நம்ம மூளையில் நம்ம கண்ணில் இருக்கிற அந்த ஃபோட்டோ செல்ஸ் இருக்கு இல்லையா, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு இருக்குது, அந்த கோன்ஸ் ரிலேட்டட் டு கலர் விஷனுக்கு அதுதான் காரணம். அந்த கோன் வழி பார்த்து பகல் நேரமாக இருந்தால் கோன் என்ன பண்ணும், ஆக்டிவாக இருந்துக்கும். அந்த நேரத்தில் என்னென்ன கலர்னு துல்லியமாக அதை பார்த்து சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் நம்மளோட இருக்கே கண்ணு பார்க்கக்கூடிய இடம் அந்த லோபில் கொண்டு போய் சொல்லித்தனா ஆமாம் இது ப்ளூ கலர் தான் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கும். இது சொல்கிறதுக்கு இவ்வளோ நம்ம சொல்கிறோம், இப்படிலாம் தடுமாறி நிற்கே காக்கா அப்படிலாம் சொல்கிறோம். அவ்வளோ நாளில் அது கண்ணுன்னா டக்குன்னு ஐஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இருக்கிறதுல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே இது பார்க்குறது ப்ளூ கலர், இது பர்பிள், இது வந்து பிங்க்கு அப்படின்னு நம்மளால் டக்குன்னு சொல்ல முடியும்னா அதுபோல் கிடைக்கிற அந்த சினாப்ஸ்க்கு நிச்சயமாக போதுமான அளவுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். நான் என்ன சொன்னோம், மனது அமைதியாக இருக்கணும், கண்டிப்பாக சிறப்பான அளவில் தூங்கணும். தூங்கும் பொழுதுக்கு என்ன நடக்கும்னு கேட்டால் இந்த டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்மளோட இந்த சினாப்ஸை கொண்டு தரக்கூடிய ஒரு நர்வு இருக்குது. அந்த நர்வோட எண்டெல்லாம் சிறப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொடுக்குற செய்தியை ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது இல்லையா, அது மாதிரி ப்ராம்ப்டாக கொண்டே போய் கரெக்டாக சொல்லும். அது ப்ராம்ப்டாக கொண்டு போய் சொல்கிறதுக்கு பெரிய ஒரு வெஹிக்கிள்லாம் வரும்னு இல்லை, அப்படி ஒரு சிட்டிக்கை போடுறதுக்கும் குறைவான அளவில், அதாவது அவங்களோட ஹேர் தின் ஏர் இருக்குல்ல, அந்த ஏர் எவ்வளோ இருக்குமோ ஒரு முடி பிரமாணத்துக்கு அது இருக்கும். அந்த சினாப்சத்தை அது என்ன பிரேக் இல்லாமல் கொண்டு போய் மூளையில் சொல்லும். இது மாதிரி கொண்டு போய் மூளையில் சொல்லும். அப்படின்னா இதுக்கு எத்தனை செகண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுலேயும் 1/10 ஆஃப் த அளவுலேயே அது கொண்டு போய் மூளையில் சொல்லிவிட்டு ஓ இது பர்பிள் தான், இது ப்ளூ தான், இது பிங்க் தான் அப்படின்னு பார்த்துக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி எந்த ஏரியாவில் பார்க்குறோம். எழுத்து புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஏற்புடையதாக இருக்கும். அதனால் ஃபங்க்ஷனல் எபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கும் ஸ்ட்ரக்சரல் எபிலிட்டி ஆஃப் த பிரெயின் அதிகப்படுத்துறதுக்கும் இந்த பழக்கங்கள் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம இதோடு நிறுத்துகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் விரிவாக வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.